டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ல யூனிட் 4 முகலாயர்கள். இந்த முகலாயர்கள் பத்தின ஒரு அறிமுக வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த முகலாயர்கள் யாரு அப்படின்னா மங்கோலியர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் முகலாயர்கள். முகலாய பேரரசர்கள் மொத்தம் 6 பேரு. முதலாவதாக பாபர், இரண்டாவது ஹுமாயூன், மூன்றாவது அக்பர், நாலாவது ஜஹாங்கீர், ஐந்தாவது ஷாஜகான், ஆறாவது அவுரங்கசீப். முதலாவதாக பாபர். இந்த பாபர் யாரு அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாற்றில் முகலாய பேரரசை நிறுவியவர் அப்படின்ற பெருமை பாபரையே சாரும். எப்படி இந்த முகலாய பேரரசை நிறுவினார் அப்படின்னா 1526ல முதலாம் பானிபட்டு போர் நடக்கும். இந்த முதலாம் பானிபட்டு போர்ல யார்கிட்ட சண்டை போடுவார் அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே சண்டை நடக்கும். இந்த போர்ல பாபர் வெற்றி பெற்று இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார். இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1526ல இருந்து 1530 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். பாபருக்கு அடுத்து ஹுமாயூன். ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் 1530ல இருந்து 1540 வரைக்கும். மீண்டும் ஹுமாயூன் ஆட்சி செய்வாரு 1555ல இருந்து 1556 வரைக்கும். ஹுமாயூன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்றதான் பொருள். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். இந்த 2 முறை ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த இடைப்பட்ட காலத்துல யார் ஆட்சி செய்வாங்க அப்படின்னா சூர் வம்சம். இந்த சூர் வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்வாங்க. அதுல முதலாவதாக ஷெர்ஷா ஷூர் அப்படின்றவர் தான் ஆட்சி செய்வாரு 1540 முதல் 1545 வரைக்கும். ஒரு 5 ஆண்டுகள் ஷெர்ஷா மிக சிறப்பான ஆட்சியை செய்வார். அடுத்த ஆட்சியாளர் யாரு அப்படின்னா அக்பர். இந்த அக்பர் யாருன்னா ஹுமாயூனுடைய மகன் தான் அக்பர். இவருடைய ஆட்சி காலம் 1556ல இருந்து 1605 வரைக்கும் அக்பர் ஆட்சி செஞ்சார். முகலாய பேரரசை நிறுவியவர் என்ற பெருமை பாபரை சாரும் என்றால் முகலாய பேரரசை நிலைநாட்டியவர் என்ற பெருமை அக்பரையே சாரும். அக்பருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம் 1605 முதல் 1627 வரைக்கும் ஜஹாங்கீர் ஆட்சி செய்வாரு. இந்த ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்துல தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வணிக உரிமையை பெற்று வணிகம் செய்வாங்க. அடுத்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஷாஜகான். 1627 முதல் 1658 வரை ஆட்சி செய்வார். கட்டட கலைக்கு மிக சிறப்பான பங்களிப்பை ஷாஜகான் செஞ்சிருக்காரு. ஷாஜகானுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்தவர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப். 1658 முதல் 1707 வரை ஆட்சி செய்வாரு. முகலாய பேரரசர்களுடைய கடைசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப் தான். இவருடைய ஆட்சியினுடைய இறுதியில தான் முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா தக்கான பகுதிகளில் மராத்தியர்களுடைய எழுச்சி ஒரு காரணம். அதுக்கப்புறம் நாதிர் ஷாவினுடைய படையெடுப்பு, அதுக்கு அடுத்தது அகமது ஷா அப்தாலியினுடைய படையெடுப்பு. இந்த படையெடுப்பினுடைய விளைவாக முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அவுரங்கசீப்புக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னா முதலாம் பகதூர் ஷா. பகதூர் ஷாவுக்கு அடுத்தது நிறைய ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா சிறப்பான ஆட்சி கிடையாது. முகலாய வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. இந்த வீடியோ முகலாயர்கள் பத்தின ஒரு அறிமுக வகுப்பு தான். தொடர்ந்து ஒவ்வொரு அரசர்களை பத்தின டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.